ஹலோ வேர்ல்ட், வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபார் லூப்னா என்ன, அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ போன வீடியோவில் வந்து லூப்பிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துருந்தோம் இல்லையா? நீங்கள் போன வீடியோ பார்க்கலாம், நான் மேலே வந்து கார்டு தரேன், அந்த கார்டில் போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ அதில் வந்து நம்ம என்ன லூப்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்போம். அதில் வந்து ஃபார் லூப் அண்ட் ஒயில் லூப் பற்றி பேசியிருப்போம். ஸோ இந்த வீடியோவில் வந்து என்னென்னா நம்ம ஃபார் லூப் எப்படி அதோட சின்டெக்ஸ் என்ன, அதை வந்து எப்படி ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து லூப்பிங்கோட கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இது ஃபார் லூப்புங்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு என்னென்னா ஃபார்னு போட்டுருந்தோம். போட்டு ஒரு ஸ்பேஸ், அங்கே வந்து என்னென்னா ஒரு வேரியபிள், அந்த வேரியபிள் வந்து என்ன வேணால் இருக்கலாம், ஐயாவும் இருக்கலாம், ஜேவாவும் இருக்கலாம், இல்லை என்ன வேணால் இருக்கலாம். ஒரு வேரியபிள் வந்து அங்கே டிஃபைன் பண்ணியிருக்கணும் நீங்கள் கண்டிப்பாக. ஓகே, அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து என்னென்னா ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. மற்ற லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ பைத்தானில் நீங்கள் வந்து இப்படி தான் போய் ஆகணும். நீங்கள் மற்ற லாங்குவேஜ்லேருந்து வரல, உங்களுக்கு வந்து வேறு எந்த லாங்குவேஜ் தெரிலனா உங்களுக்கு இது ஈஸியாக புரிஞ்சுக்கும். இல்லை நீங்கள் சி இல்லாட்டினா ஜாவா படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். பட் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ரேஞ்ச் வந்து என்னென்னா எனக்கு 10 வரைக்கும் ரன் ஆகும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஆனால் வந்து ப்ரோக்ராமிங்கில் எப்பயுமே 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 0 to 10. ஓகே, இதான் வந்து ரேஞ்ச். ஸோ வந்து என்னென்னா 0லேருந்து 10 வரைக்கும் ரன் ஆகாது, 9 வரைக்கும் ரன் ஆகும். ஏன்னா வந்து 0லேருந்து 9 வரைக்கும் போனால் 10 டைம்ஸ் வந்துடும். ஓகே, ஸோ வந்து இப்போது நம்ம வந்து அந்த ஐயை வந்து பிரிண்ட் பண்ணலாம். ஓகே, நம்ம வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் என்ன போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அதாவது வந்து என்னென்னா இங்கே வந்து 4 ஸ்பேஸ் வரணும். அதாவது என்னென்னா ஃபார் லூப்புக்குள்ளே நீங்கள் இந்த மாதிரி ஒரு கோலன் வச்சுட்டு என்ட்ரு கொடுத்த உடனே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக 4 ஸ்பேஸ் வருது. ஸோ 1 2 3 4 ஸ்பேஸ் நீங்கள் கொடுக்கணும். ஓகே, அப்போனா தான் வந்து ரன் ஆகும், இல்லைன்னா வந்து எரர் காட்டும். இதை வந்து இண்டென்ட்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து என்னென்னா ப்ராக்கெட்லாம் வந்து அந்த காலம் அதெல்லாம் பழையசாயிடுச்சு. ஸோ இப்போ வந்து என்னென்னா இண்டென்ட் தான் 1 2 3 4. ஓகே, அவ்வளோதான். இப்போ இந்த லைனை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ சேவ் பண்ணிடலாம். சேவ் பண்ணிட்டா வந்து எனக்கு எரர் எதுவும் காட்டலை. ஸோ வந்து ரன் பண்ணுவோம். பைத்தான் 3 ஃபார் லூப். ஓகே, ஃபார் ஐ இன் போடணும். ஏன்னா வந்து ஐ வந்து அந்த ரேஞ்சுக்குள்ளார ரன் ஆகுறது அப்படிங்கிறதுனால வந்து ஃபார் ஐ இன் ரேஞ்சுன்னு கொடுக்கணும். ஓகே, ஸோ வந்து இப்போ வந்து ரன் பண்ணிடலாம். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 0லேருந்து 9 வரைக்கும் பிரிண்ட் ஆகுது. ஸோ இதே வந்து நான் என்னென்னா 1லேருந்து எனக்கு 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா கூட இப்போ வந்து எனக்கு 1லேருந்து 9 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். அதாவது வந்து என்னென்னா 9 டைம்ஸ் தான் வந்து ரன் ஆகும். ஸோ 0லேருந்து ஸ்டார்ட் ஆனால் மட்டும்தான் வந்து எனக்கு என்னென்னா 10 டைம்ஸ் வந்து ரன் ஆகும். ஸோ வந்து எப்பயுமே வந்து ஒரு ஃபார் லூப் ஸ்டார்ட் ஆகும்போது 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இதே ஒயில் லூப்பாக இருந்தால் நீங்கள் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு லிமிட் 10னா கூட அந்த 10 வரைக்கும் ரன் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். பட் ஆனால் ஃபார் லூப்பில் வந்து இதான் வந்து கண்டிஷன். ஓகே, இது வந்து ஃபார் லூப்பில் வந்து நம்ம சிம்பிளாக பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஓகே, இப்போ எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. அந்த ஸ்ட்ரிங்கில் வந்து ஹலோ வேர்ல்டுன்னு இருக்குது. ஸோ வந்து நான் ஒரு லெட்டராக வந்து பிரிண்ட் பண்ணும்போது வந்து என்னென்னா இந்த ஸ்ட்ரிங் வந்து 10 லெட்டராகவும் இருக்கலாம், இல்லைனா வந்து 15 லெட்டராகவும் இருக்கலாம். ஸோ வந்து எனக்கு என்னென்னா ஸோ எனக்கு இந்த ஸ்ட்ரிங் வந்து ஃபுல்லாகவே ஒரு லைனாக வந்து பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா நான் வந்து 0லேருந்து லென் ஆஃப் எஸ்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். ஓகே, எஸ்டிங்கிறது இந்த வேரியபிள் நேம், லென்னா வந்து லென்த்து. ஸோ வந்து என்னென்னா 0லேருந்து அந்த லென்த் வரைக்கும் ரன் ஆகும். ஓகே, இப்போ நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா சாரி, நான் வந்து இங்கே ஐன்னு கொடுத்துட்டேன். ஸோ எஸ்டி ஆஃப் ஐன்னு பார்க்கணும். நம்ம வந்து இண்டெக்ஸ் போன வீடியோக்கு முன்னாடி வீடியோவில் வந்து இண்டெக்ஸிங் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ அதான் வந்து இது. ஓகே, இப்போ வந்துடுச்சா ஹலோ வேர்ல்ட் டாட் டாட் டாட். ஓகே, சூப்பர், அவ்வளோதான். அண்ட் போன வீடியோவில் வந்து நம்ம லிஸ்ட்டில் தான் வந்து இண்டெக்ஸிங் பார்த்துருந்தோம். நீங்கள் என்ன வந்து ஸ்ட்ரிங்கில் சொல்லி தரீங்க அப்படின்னு சொன்னால் வந்து இண்டெக்ஸிங் வந்து லிஸ்ட்லேயும் அதே மாதிரி தான் இருக்கும், ஸ்ட்ரிங்லேயும் அதே மாதிரி தான் இருக்கும். இண்டெக்ஸிங் அண்ட் ஸ்லைஸிங், லிஸ்ட்டில் நம்ம வந்து எப்படி ஸ்லைஸ் பண்ணோமோ அதே மாதிரி தான் வந்து ஸ்ட்ரிங்லேயும் வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட வந்து லிஸ்ட்டும் இண்டெக்ஸுமே லிஸ்ட்டும் ஸ்ட்ரிங்குமே வந்து என்னென்னா ஒன்று தான். ஓகே, ஸோ வந்து உங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏதாவது குழப்பம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதை பற்றி வந்து டிஸ்கஷனில் நம்ம பேசலாம். ஓகே, ஃபார் லூப் வந்து அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ இல்லை இந்த மாதிரி வந்து பண்ண வேணாம், கொஞ்சம் பெருசாக இருக்குது, ஸ்ட்ரிங்குக்கு இவ்வளோ பெருசாக பண்ணுமா அப்படின்னா இங்கே தான் வந்து நம்ம பைத்தான் வந்து விளையாடுறாரு. ஸோ வந்து பைத்தான் வந்து என்னென்னா ரொம்பவே இங்கிலீஷ் ஓரியன்டட் லாங்குவேஜ். ஸோ வந்து என்னென்னா நீங்கள் இன்னும் சிம்பிளாகவே கொடுத்துக்கலாம். ஃபார் ஐ இன் எஸ்டி. ஓகே, இப்போ நீங்கள் கொடுத்துட்டு பிரிண்ட் எஸ்டி அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னா ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும்.
ஆனால் இது இப்படி பிரிண்ட் ஆகக்கூடாது. ஓகே, நாம் வந்து எங்கே எரர் பண்ணிட்டோம் அப்படின்னா பிரிண்ட்டில் வந்து எஸ்டின்னு கொடுத்துருவோம். ஸோ வந்து எஸ்டின்னு கொடுத்தா வந்து அந்த ஸ்ட்ரிங் தான் பிரிண்ட் ஆகும். ஸோ எனக்கு வந்து என்ன பிரிண்ட் ஆகும்னா ஐ வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன மிஸ்டேக் வந்து நீங்கள் நிஜமாலுமே ப்ரோக்ராம் பண்ணும்போதும் பண்ணுவீங்க. ஸோ வந்து டீபக்கிங் வந்து கொஞ்சம் நீங்கள் நல்லாவே பண்ணணும். ஓகே, ஸோ அந்த டீபக்கிங்லாம் என்ன, டீபக்கிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பைத்தான் இன்டர்மீடியேட்டில் பார்க்கலாம். ஸோ வந்து நம்ம இப்போதைக்கு வந்து என்னென்னா சிம்பிளாக இது மட்டும் பார்க்கலாம். ஸோ வந்து இப்போ வந்து எனக்கு ஹலோ வால் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகிடுச்சு. ஓகே, அவ்வளோதான். ஸோ இந்த லூப்பும் வந்து அதே தான் பண்ணுது. ஸோ இந்த லூப்பும் வந்து அதே தான் பண்ணுது. பட் ஆனால் இதோட இது வந்து வேறு, அதாவது சின்டெக்ஸ் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. பட் இதோட சின்டெக்ஸ் வந்து ரொம்பவே சிம்பிளாக இருக்குது. ஸோ இதான் வந்து பைத்தானுக்கான ஒரு மெயின் ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். இதே நீங்கள் வந்து மற்ற லாங்குவேஜில் வந்து பண்ணோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் பெருசாக போடணும். ஃபார் லூப்பே வந்து நீங்கள் 4 லைனுக்கு போட்டிருக்கணும். இதில் வந்து 2 லைன்லேயே வந்து ஃபார் லூப் வந்து முடிச்சிடலாம் மினிமம். ஓகே, ஸோ இங்கே வந்து எனக்கு ஐ தான் வைக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் வந்து அண்டர் ஸ்கோர் அது கூட வந்து இருக்குது. அதாவது நீங்கள் வந்து அந்த அண்டர் ஸ்கோரை வந்து எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா கூட அதனால் வந்து நீங்கள் அந்த அண்டர் ஸ்கோரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து ரன் பண்ணாலும் எனக்கு அந்த ஹலோ வேர்டு தான் வந்து பிரிண்ட் ஆகுது. ஓகே, அவ்வளோதான் ஃபார் லூப். ஸோ ஃபார் லூப்பில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து வைல் லூப் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். முடிஞ்சால் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து வைல் லூப்பும் ஃபார் லூப்பும் எங்கெங்கே எப்போ யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஓகே, பை பை, see you. Do subscribe, like, share. Okay, bye.